அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற ஓராண்டிற்குள் 3 முறை அவருக்கு எதிராக பெரும் போராட்டங்களை அமெரிக்கர்கள் முன்னெடுத்திருக்கின்றனர். இதனால் ட்ரம்பின் ஆட்சி விரைவில் முடிவுக்கு வருமா என்னும் கேள்வி எழுந்துள்ளது. ஈரானுக்கு எதிரான போரால் உலக நாடுகளுடன் சேர்ந்து அமெரிக்காவும் கடுமையான பாதிப்புகளை எதிர்கொண்டு வருகிறது. இதையடுத்து பெட்ரோல் விலை உயர்வு, கடுமையான குடியேற்ற கொள்கை, மன்னராட்சி போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மார்ச் 29ஆம் தேதி நோ கிங்ஸ் எனும் பெயரில் ட்ரம்புக்கு எதிராக லட்சக்கணக்கான அமெரிக்கர்கள் வீதிகளில் இறங்கி போராடினர். ட்ரம்ப் பதவியேற்ற ஓராண்டிற்குள் இதுவரை 3 முறை அவருக்கு எதிராக மக்கள் வீதிகளில் இறங்கி போராடியிருக்கின்றனர். ட்ரம்பின் ஆட்சி மன்னராட்சி போல இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஏற்கனவே செனட்டர்கள், துணை அதிபர் ஜேடி வான்ஸ் ஆகியோர் ட்ரம்பின் ஈரான் போருக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தற்போது பொதுமக்களும் தன்னிச்சையாக வீதிகளில் இறங்கி போராடியிருக்கின்றனர். நேட்டோ, G7 நாடுகளும் ட்ரம்புக்கு இந்த போரில் ஆதரவளிக்க முடியாது என வெளிப்படையாக தெரிவித்துவிட்டன. ஈரானின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் அமெரிக்க ராணுவம் திணறி வரும் நிலையில் மக்களின் போராட்டம் அவருக்கு பெருத்த நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே ஈரானுக்கு எதிரான போர் விரைவில் முடிவுக்கு வரவில்லை எனில் ட்ரம்பின் ஆட்சிக்கு அது பெரும் பின்னடைவை ஏற்படுத்தலாம் என்று அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர்.